தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் எனது முத்தமிழ் தமிழுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்து அனைவருக்கும் மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் வாழ்வை மிக வேகமாக அழிக்கும் ஆயுதம் தான் போதை. ஆக நான் இங்கு போதை ஒழிப்பு என்ற தலைப்பில் தான் நான் பேச இருக்கின்றேன். இன்று உலக நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்று கேட்டால் அனைவரும் போதை பழக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். அதுதான் இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக என்று உள்ளது. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை வயது வரவின்றி அனைவரும் இந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதனை மிருகமாக்கி அவனை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வது இந்த போதைதான். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் தான் இன்று அதிகமாக அந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாகின்றார்கள். அதிலிருந்து அவர்களால் வெளிவரவும் முடியவில்லை. மாணவர்கள் தன்னுடைய முக்கியமான நேரத்தில் இந்த போதைப் பொருளத்திற்கு அடிமையாகி தனது கல்வியையும் தனது குடும்பத்தையும் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மாணவர்கள் பலர். இவற்றின் தீமைகள் என்னவென்று கேட்டால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதித்து அவர்களின் சிந்தனையில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான பிரச்சனைகளில் மாரடைப்பு, ரத்த அழுத்தம், சிறுநீரக செயலிழப்பு. அந்த சிறுநீரகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சிறுநீரகம் என்பது யூரியா போன்ற விஷ பொருட்களை வெளியேற்றும். அந்த விஷ பொருட்களை ரத்தத்தில் கலந்தால், சிறுநீரகம் செயலிழந்து ரத்தத்தில் கலந்தால், ஒருவன் விஷம் குடித்தால் எப்படி ரத்தத்தில் விஷம் பாய்கிறதோ அது போல அந்த யூரியா பாய்ந்து அவனையே கொள்ளும் அபாயத்திற்கு கொண்டு செல்கிறது. புகை போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அது நுரையீரலாக இருக்கட்டும், சுவாச பிரச்சனையாக இருக்கட்டும் போன்ற பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. சமுதாயத்தை என்று பார்த்தால் சமுதாயத்தில் இருந்து அவர் வெறுக்கப்படுகிறார். குடும்பத்தில் பல பிரச்சனை வருகிறது, பிரிவுகள் வருகிறது. இது மட்டுமா, அவன் குடித்துக் கொண்டே வேகமாக வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அவனையே அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த காரை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆக விபத்து ஏற்படுகிறது. விபத்தினாலும் உயிர் போகக்கூடிய ஏற்படக்கூடிய காரணம் இருக்கிறது. மது என்பது மதுவில் தொடங்கி மரணத்தில் முடிவதுதான் போதை. ஆக இந்த போதையை எப்படி கட்டுப்படுத்த